நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் என்னென்னலாம் சீட்ஸ் வந்து நம்ம வாங்கணும்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப். சீடிங் ட்ரேஸில் வந்து என்னென்ன சீட் போடலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி அதுக்கான ப்ராப்பரான நேமிங் எல்லாம் வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ரெடி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அது வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோகோபீட்லாம் எடுத்து அந்த சீடிங் ட்ரேயில் வந்து நான் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜென்டிலாக தான் வந்து நான் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப நம்ம லோட் கொடுத்து ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஹார்ட் ஆயிரும். ஸோ சீடு வந்து ப்ராப்பராக ஜெர்மினேட் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நான் வெண்டைக்காய் சீடு வந்து போட்டிருக்கேன். நார்மல் வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு போட்டது. இப்போ வந்து வரி வெண்டைக்கான்னு சொல்லிட்டு அது ஒரு வெரைட்டி. ஸோ அது போட்டுட்ருக்கேன் நான். ஆக்சுவலாக இந்த சீட் ட்ரே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பாதி வந்து வெண்டைக்காய், பாதி வந்து பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி போட்டுட்ருந்தேன். இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வந்து பிடிக்குமோ, உங்களுக்கு எது ஃபேவரட்டோ, இல்லை நீங்கள் அடிக்கடி எது செய்வீங்களோ அது வந்து ஒவ்வொருத்தர் நீடை பொறுத்து மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்ன சீடாக இருந்தால் கொஞ்சம் நிறையா போடுவேன். பெரிய சீடாக இருந்தால் ஒரு 2 அந்த மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் போடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா சீடும் வந்து ஜெர்மினேட் ஆகி ப்ராப்பராக க்ரோத் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ 1-2 எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அது எல்லாமே க்ரோத் ஆயிடுச்சுன்னா அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து பிளான் பண்ணலாம். அதுக்காக தான் சீட்ஸ் போடுறதுங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் எப்படா வந்து வளர்ந்து வரும், எப்படா நம்ம இதுலேருந்து ஈல்டு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே வந்து நான் வந்து போட்டுட்ருந்தேன். டைம் போகிறதே தெரியாது இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா. லைக் ஒரு மெடிடேஷன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு டெரஸ் கார்டனிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் ஒரு பிளான்ட் லவர் அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட அப்டேஷன்லாம் வந்து ஃப்யூச்சரில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து எனக்கு இந்த டே போச்சு. நீங்கள் வந்து சீடெல்லாம் வந்து போட்டுட்டிங்களா, உங்களோட ஆடிப்பட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்களும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.